இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோதிடத்தில் 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட இந்த மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருதுருன்னு இருக்கக்கூடியவங்க, பார்ப்பதற்கு சற்று கரடு முரடாக இருக்கக்கூடியவங்க. இவங்க அதிகமாக கோபப்பட்டாலும் கூட மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அன்பானவங்க. ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையும் மற்றவங்களையும் அன்போடும் அரசனையோடும் அரவணைப்போடும் நடத்தக்கூடியவங்க. இப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது, இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாமல் இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலை வாஸ்துவில் முக்கிய இடம் பெற்றிருக்குது. கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுத்தில் அணியக்கூடிய மாலையாக அணிஞ்சிட்டு வராங்க, கையில் பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜபமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மகிட்டையும் ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசி என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஆற்றலும் வலிமையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க, இருந்தாலும் நிலையற்ற இயல்பு இருக்கக்கூடியவங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடைபெற்று வேலை செய்வதை இவங்க விரும்பவே மாட்டாங்க. அதே போல் எந்த விஷயத்திலுமே சீக்கிரமாக சலிப்படையக்கூடியவங்க இந்த மேசராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குங்க. இவங்கள குறும்புக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. எந்த விஷயத்தையுமே தைரியமாக அணுகக்கூடியவங்க, ஆனால் வேலைகளை வேகமாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எங்குமே எதுலையுமே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவங்க, எதையுமே வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய மேசராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டானது பிறப்பதனால பிரிந்திருக்கக்கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்குங்க. பழைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய கையானது ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே அவசரமாக செய்ய வேண்டாங்க. எதுலையுமே துணிச்சலோடு ஈடுபடக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லா அனுகூலத்தையுமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஆனால் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமே சமமாக பழகக்கூடிய இந்த மேச ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் அவங்களுடைய மதிப்பை காப்பாற்றுவதற்கும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பணவரவானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் உடற்சோர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அறிமுகம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய யோகமான காலகட்டம். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அனைத்துமே குறையுங்க. வழக்கு விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வாடிக்கையாளர்கள் சாதுர்த்தியமாக பேச வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு துணிச்சலானது அதிகரிக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை வேகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான வேலைகளில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் உங்களுடைய வியாபாரமானது விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் நீங்கள் நல்லா பேசி பழகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அனைத்துமே விலகி ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய நேரமாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க. உங்களுடைய உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே தடை தாமதங்கள் ஏற்படலாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. பெண்கள் எந்த காரியத்திலுமே அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் நிதானமாக எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நிச்சயமாக அது வெற்றியில் போய் முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எடுத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பணவரவானது நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் பழைய குத்தகை பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பாசன வசதிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கால்நடைகளுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகுங்க. சக விவசாயிகளுடன் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நேரமாகவும் சாதகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க படிப்படியாக வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டமாகுங்க. உங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா நன்றாக இருப்பதனால உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. சக கலைஞர்கள் உங்களால் நல்ல நன்மை அடைவாங்க. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய மேன்மை அடையாத புதிய வாய்ப்புகள் அனைத்துமே வந்து சேருங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம். அதுலேயும் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த மேசராசியை சேர்ந்த மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பான அவசர முடிவுகள் எதையுமே எடுப்பதை இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணுங்க. தீவிரமாக ஆலோசனை செஞ்சு நீங்கள் முடிவு எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. பாடங்களை நீங்கள் நல்லா படித்து மற்றவர்களிடம் நல்ல மதிப்பும் பாராட்டும் பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி குவிக்கக்கூடிய யோகமான ஆண்டாகவும் அமைய போகுதுங்க. கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்களானது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று கூடுதலாக எதிலுமே நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. திட்டமிட்டபடி போக முடியாமல் பயணத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். குடும்பத்தில் வெளியில் இருக்கக்கூடியவங்கனால ஏதாவது குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேணுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும்.
மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். நீங்கள் நிதானமாகவும் சிந்திச்சும் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு தன்மையாக பேசுவதனால காரிய வெற்றியானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைத்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கூடுதல் கவனத்தோடு படிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அனைத்து பிரச்சனைகளும் மற்றும் விவகாரங்கள்லாம் நீங்கள் தீவிரமாக ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடும். பணவரத்தானது அதிகரிக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுது. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகுங்க, இருந்தாலும் அது நீங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலமானது ஏற்படுங்க. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.